வந்து பாண்டியன், புதுக்கோட்டை மாவட்டம், கீரமங்கலம், அறிவொளி நகர், நறுக்கூர் குடியிருப்புலேருந்து பேசுகிறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 43 குடும்பங்கள் இருந்ததுனால அன்றைய உள்ள காலகட்டத்தில் 43 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அந்த 43 குடும்பத்துலேயும் கூட அந்த வீடு கட்டி கொடுத்து காலங்காலமாக அதில் வாழ்ந்துக்கிட்டு வந்தோம் 10 வருஷ காலமாக. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரசாங்கத்தால் அறிவிச்சு விட்டால் ஒரு சில சலுகைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் அந்த 43 குடும்பத்தோட இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது 100 குடும்பமாக பெருகி ஒவ்வொரு வீட்லேயுமே 2 குடும்பமாக 3 குடும்பமாக வாழ்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலை அவல நிலை இன்னும் ஆகிக்கிட்டதாக இருக்குது. இப்போ அரசாங்கத்தால் அறிவிச்சு விட்ட வீடு ஒரு சில வீடுகளெல்லாம் கட்டி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் முடியாத பட்சத்தில் ஒரு சில மக்கள்கள் ஏழையாக இருக்கிறதுனால அவங்களால கைப்பணம் போட்டு எதுவும் செலவு பண்ணி கட்ட முடியாத சூழ்நிலையில் இப்போ இந்த டேமேஜ் ஆயிருந்தது இதெல்லாம் கொட்டுதில்ல. இது எப்போ டேமேஜ் ஆயிருந்தது, எப்படி இது எப்போ கொட்டுச்சு? இதெல்லாம் வருஷம் மழை பெய்யும் போது இது மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 நாளாகவே 3 நாளாகவே தொடர்ந்து பெஞ்ச ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் மழையினால் எல்லா வீடுமே இந்த 37-35 வீடுகளுமே டேமேஜ் ஆகி மேல் அடுக்கு வந்து அப்படியே பேஞ்சு ப்ளஸ் ஸ்லாப்பாக கீழே விழுந்துக்கிட்டதுனால ஒரு சில பிள்ளைங்களுக்கு காயமும் ஏற்பட்டுச்சு. அதை நாங்கள் அப்புறப்படுத்தி படுதா போட்டு மறைச்சி வச்சு படுதா கட்டி வெளியில் வந்து படுதாவை கட்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். மழை டயத்தில் வெளியில் வந்து மழையோடு இருப்போம். இது ஒரு அவல நிலை காலங்காலமாக ஒரு 10 வருஷம் நடந்துக்கிட்டு தாங்க சார் இருக்குது. இப்போ இந்த படுதா போடுறேன்னு சொல்கிறீங்க, என்னென்ன காற்று வேறு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதில் எப்படி சமாளிச்சு அந்த காற்றுலையும் கூட அந்த படுதா வந்து பறந்து போகிறதுனால ஒரு சில டென்ட் மாதிரி ஒரு கம்பியோ ஒரு மண்ணோ ஒரு கல்லை வச்சு கட்டி இருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலையும் 2 குடும்பமாக ஒவ்வொரு வீட்டில் வாழ்கிறாங்க. இப்போ ஒரு 100 குடும்பமாக இருக்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 10க்கு 10 அறையில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கை 2 கோரிக்கை தான் அரசாங்கத்தை முன் வச்சுட்டே வந்தோம். முதல் கோரிக்கை வந்து இந்த 35 வீடுகளை இடித்து தரமட்டமாக்கி தொல்குடி பழங்குடி ஸ்கீல் திட்டத்தில் கீழே எங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுங்க. ரெண்டாவது ஒரு மனு வந்து ஒரு 50-55 குடும்பங்களுக்கு தனிப்பட்ட விதமாக இடமும் வீடும் கட்டி கொடுங்க அப்படின்னு இந்த 2 கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக வச்சுட்டு இருக்கோம். கலைஞர் சார் எங்களுக்கு அனுமதி, வீடு வாசல் எல்லாம் உடஞ்சி மக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இந்த கீரமங்கலம் காலனி, அறிவொளி நகரம், புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுக்கா எங்களுக்கு ஒரு காலனியும் கட்டி கொடுக்குறாங்கல்ல. அறிவொளி நகரத்தில் ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எல்லாம் அந்த மழை பெய்யும் போது எப்படி நீங்கள் இந்த மழை பெய்யும் போது டென்டர் சார் டேரா வாங்கி கம்பியில் கட்டி தாங்கா பிடிச்சிக்கிட்டு மக்களை வாங்கி உட்காடுறோம். அவ்வளவும் கஷ்டம் ரொம்ப படுறாங்க. கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை சார். நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை. பிள்ளைங்களை தூக்கி எங்கே ஓடுவோம், எந்த ஒரு கட்டிங்கில் ஓடுவோம், ஒரு அரசாங்க இதில் போய் பள்ளிக்கூடத்தில் போய் இருப்போம். ஒரு வழியில் பஸ் ஸ்டாண்டு இல்லை சார். எங்கள் ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டு நிம்மதி இல்லை. அப்படியெல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். மக்களை வச்சுக்கிட்டு பயந்து சாப்பிட்றோம் சார். எங்களுக்கு வீடுல தான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக படுது சார். வீடு வாசலில் வந்து மேலே இருந்து கீழே கொட்டுறதுனால பிள்ளைங்களை வாங்கி மடியில் உட்காந்து பொழுது முச்சு விடு நைட்டு பூரா பகலில் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. நித்திரை இல்லாமல் தூங்குறாங்க. சர்க்காரில் இருந்து வர்றாங்க, ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் சாதாரணமாக வர்றாங்க. பீர்த்தா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் சர்வசாதாரணமாக வர்றாங்க. ஆனால் எங்கள் வீடு வாசலை பார்த்து கட்டுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அதிகாரி பார்த்து எங்களுக்கு வீடு பார்த்து கட்டு கொடுத்து மேல்மை ஆக்கி இந்த மக்களுக்கு நல்லபடியாக வச்சுருப்போம். மக்கள் மிந்தி எங்கள் ஆசைப்பட்டு போடுவாங்களே, நாங்கள் ஜெயிப்போம்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் சுத்தாச்சு அவங்களாம் வாழ்றதுக்கு பார்க்குறாங்களோ ஒழிஞ்சு எங்களுக்கெல்லாம் மட்டும் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.